தமிழ் 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். பொருளடக்கம்: உள்ளங்கையில் ஓர் உலகம், தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சிவிங்கியும், வீம்பால் வந்த விளைவு, மழைநீர், காகமும் நாகமும், நல்வழி, தமிழ்மொழியின் பெருமை, அறிவூட்டும் தொலைக்காட்சிச் செய்திகள், படவிளக்க அகரமுதலி, அகரமுதலி. உள்ளங்கையில் ஓர் உலகம். உலகைச் சுற்றிக் காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், எனக்கு என்ன வேண்டும் என்றாலும் எண்ணும் முன்னே சொல்லிடுவேன், இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்கச் செய்திடுவேன், கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன், தகவல் களஞ்சியம் நான்தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான்தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை, எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில், உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதைக் காட்டும் கண்ணாடி, என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். இது கணினியை பத்தின பாடல். பாடல் பொருள்: கணினி நமக்கு உடனடியாக எல்லா தகவல்களையும் தர்றது மகிழ்ச்சியை ஏற்படுத்துது, இணையத்தின் மூலமா நல்ல நட்பை உருவாக்குது, கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துது. அடுத்தது, கணினி சிறந்த தகவல் களஞ்சியமா செயல்படுது, உலகையே உள்ளங்கையில் தரவல்லது, ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருது, உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. இதுதான் இந்த பாடலோட பொருள். சொல் பொருள்: தரணி உலகம், சோர்வு களைப்பு, ஏற்றம் உயர்வு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்வோமா. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. என்று பிளஸ் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எதிரே. கணினி வழியே அனைவரையும் இணைக்கிறது, இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. வினாக்களுக்கு விடையளிக்க: தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும்? கணினி வழியாக பெற முடியும். கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக. தகவல், கடிதம், விளையாட்டு இதெல்லாம் கணினியின் பயன்கள். ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா. காட்டிடுவேன், தந்திடுவேன், அதே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். சொல்லிடுவேன், செய்திடுவேன், எனக்கில்லை என்றில்லை. விசை பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா. இங்க கீபேட் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நம்ம வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு எழுதணும். இங்க ஏற்கனவே திரைன்றது கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி மற்ற வார்த்தைகள் இணையம், கணினி, உலகம், தகவல், கடிதம். அலைபேசியோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குக. இங்க திரை அப்படின்றத நம்ம உருவாக்குறோம், மற்ற எழுத்துக்களை நம்ம அடிச்சிடுறோம். அதே மாதிரி வேணான்ற எழுத்துக்களை அடிச்சுட்டு மிச்சம் என்ன இருக்குன்றத நம்ம எழுதணும். இங்க புலம், இணையம், முகநூல், புதுமை. அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகல, கலகலன்னு சிரிப்பு வரல, மரக்கிளையை கரத்தால் பற்றி தொங்கையில கைய சுழற்றினதால கீழே விழுந்தேன்.
காத்துல விழுந்த பழத்துல சுவை இல்லைன்னு சொல்ல முடியல, இந்த நினைப்புல நண்பன் விழுந்தான் பள்ளத்துல. இதுக்கு நீங்க கலர் பண்ணணும். இணைந்து செய்வோம். பின்வரும் செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை பொருத்துக. மின்னஞ்சல்னா மெயிலுக்கான சிம்பிளை நீங்க வந்து மேட்ச் பண்ணணும். புலனம்னா வாட்ஸ்அப், முகநூல்னா ஃபேஸ்புக். அறிந்து கொள்வோம். அலைபேசியை முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர். மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் அலைபேசி இடிதாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும். செகண்ட் லெசன், தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும். காட்டுல வந்து ஒரு பெரிய மரக்கிளையில தூக்கணாங்குருவி ஒன்று கூடு கட்டி அதோட குஞ்சுகளோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த வழியா ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வந்துச்சு. அப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கு அடியில் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கும்போது தூக்குனாங்குஞ்சிகள் வந்து சத்தம் போட்டு இருந்தது வந்து அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது ஒட்டகச்சிவிங்கிக்கு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா கோபம் வந்து அந்த கிளையை பிடிச்சி உழுக்குச்சு, அந்த மர கிளையை பிடிச்சி உழுக்குச்சு ஒட்டகச்சிவிங்கி. அடுத்தது தூக்குனாங்குருவி வந்து எதுக்கு மரக்கிளையை போட்டு உழுக்கிற, என் கூட்டில் இருக்கிற குஞ்சுகள்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனாங்குருவி சொல்லுது. உன் குஞ்சுகள் கத்துறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போ தேனி ஒன்று வந்து மரத்துல வந்து பூல உட்காருது. அப்போ தேனி சொல்லுது, மரம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது, தூக்குனாங்குருவி வந்து கூடு கட்டி வாழுது, உனக்கு ஓய்வெடுக்க நிழல் கொடுக்குது இந்த மரம், அடுத்தது இங்க இருக்கிற பூக்கள்ல இருக்கிற தேன் வந்து எனக்கு கிடைக்குது, அதனால நம்ம எல்லாருமே நண்பர்களா இருக்கணும் அப்படின்னு தேனி சொல்லுது. அப்போ ஒட்டகச்சிவிங்கி, இல்லை இல்லை, நான் உங்களுடன் சேர முடியாது, எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துறது பிடிக்கல அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லிடுது. மறுபடியும் மரக்கிளைய பிடிச்சி உழுக்குது. தூக்குனாங்குருவி குஞ்சுகள்லாம் வந்து பயந்து போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. தேனி வந்து, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், அருகில இருக்கிற குளத்துல வந்து தவளை ஒண்ணு இருக்கு, அதுகிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு தேனி தூக்குனாங்குருவி கிட்ட சொல்லுது. தேனி ஒட்டகச்சிவிங்கியின் அடாத செயலை தவளையிடம் கூறியது. தூக்குனாங்குருவியும் தன்னோட நிலைமையை வந்து தவளை கிட்ட சொல்லி உதவி கேட்டுச்சு. அப்ப தவளை என்ன சொல்லுது, உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவி பண்றேன், தண்ணி குடிக்க வரும்போதெல்லாம் அது காலில் போட்டு மிதிப்பட்டு எங்களோட இனம் வந்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு தெரியல, அதை வந்து அதுக்கும் அதே மாதிரி நிலை ஏற்பட்டாதான் அதுக்கு தானா புரிஞ்சிடும் அப்படின்னு தவளை ஐடியா கொடுக்குது. மறுநாள் வந்து ஒட்டகச்சிவிங்கி வழக்கம் போல் அந்த மரத்தின் அருகில் வருகிறது. அப்போ வந்து அப்பாடா, இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்ல, அட அது என்ன, அந்த தேனீ கூட்டம் எப்போது பார்த்தாலும் ngொய் சத்தம் போடுதே, இரு இப்போ உங்களை என்ன செய்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனீ கூட்ட தன் தலையால தட்டி கலைக்குது. அப்ப தேனீக்கள் எல்லாம் ஒட்டகச்சிவிங்கியோட காதை கடிக்குதுங்க. வலி பொறுக்க முடியாம ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருக்கிற குளத்துல வந்து போய் விழுது. அங்க விழுந்தா அங்க இருக்க தவளைகள் எல்லாம் உடம்பு மேல அங்க இங்கும் ஓடுது. தட்டு தடுமாறி எழுந்தாலும் மறுபடியும் கூச்சம் தாங்காம தண்ணியிலே விழுது. தேனீக்கள் என்ன பண்ணுது, அதை கொட்டிக்கிட்டே இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி, ஐயோ தேனீக்களே, என்னை கொட்டாதீர்கள், தவளைகளே என் மீது ஏறாதீர்கள் என்று கத்தியது. அப்போ வந்து நமக்கு ஏற்பட்டது போலதானே அந்த தூக்குனாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும். அவங்களோட கூட்டை வந்து கலத்ததால தானே அந்த தேனீக்களும் என்ன கொட்டுச்சு, பாவம் அந்த தவளைகளை எத்தனை முறை அவற்றை வந்து காலால மிதிச்சிருப்போம், அதுங்களுக்கு வலிச்சது போலதானே நமக்கு வலிச்சது போலதானே அதுங்களுக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்னு நம்மளோட தப்பு என்ன அப்படின்றத உணருது ஒட்டகச்சிவிங்கி. அதுக்கப்புறம் யாருக்கும் தொல்லை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே மனம் வருந்தி அது என்ன தப்பு செஞ்சதோ அதை வந்து பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடம் கேட்டுச்சு. பின்னர் அனைவரோடும் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. நீதி கருத்து, நல்லதை நினைப்போம், நன்மை பெறுவோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச்சிவிங்கி. மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் பிளஸ் தூள்.
திட்டம் பிளஸ் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி. மிதிபட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதி பிளஸ் பட்டு. இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? எதுக்காக தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின? ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனீ மற்றும் தவளை. தேனீ எதன் காதருகே சென்று கடித்தது? தேனீ ஒட்டகச்சிவிங்கியின் காதருகே சென்று கடித்தது. கொஸ்டின்லேருந்தே நீங்க ஆன்சர் எழுதணும். தூக்கணாங்குருவிக்கு குஞ்சுகள் ஏன் கத்தின அப்படின்னா தூக்கணாங்குருவி குஞ்சுகள்ன்றத கேள்வியை பார்த்தே எழுதிட்டு ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால்ன்றத எழுதிட்டு மறுபடியும் கத்தினன்றது கேள்வியிலேருந்தே நீங்க எழுதணும். இப்படிதான் நீங்க பதில் எழுதி கத்துக்கணும். இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது? நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம். அகர முதலியை பார்த்து பொருள் அறிக. புத்திசாலி, புத்திசாலினா அறிவாளி. அடாத செயல்னா தகாத செயல். பறவைகள் பறந்தன, ஆடு மேய்ந்தது, மாணவர்கள் வந்தனர், மீன் நீந்தியது. சரியான சொல்லை நிரப்பி படித்து காட்டுக. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கீச் கீச் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. மரத்தின் அடியில் ஒட்டகச்சிவிங்கி ஒதுங்கியது. தூக்கணாங்குருவிக்கு முதலில் மரங்கொத்தி உதவிக்கு வந்தது. ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் தொப்பென்று விழுந்தது. வினை மரபினை அறிந்து கொள்வோமா? பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக. மாத்திரை விழுங்குதல், தண்ணீர் குடித்தல், பால் பருகுதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல். கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், அதை நீங்க செலக்ட் பண்ணி எழுதிக்கணும். சொல் விளையாட்டு. ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே. வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பு. ஆடும் பறவை வரும் அழகாய் இருக்கும். வெயிலுக்கு பதிலா வேக்கு பதிலா மாவை போட்டோம்னா மயில்னு வந்துடும். மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு. அறுக்க உதவும் கருவியை பெறுவாய். என்ன அறுக்க உதவும் கருவி? அறம். கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்று. கூவை மாற்றினா என்ன வரும்? மச்சம். இங்க குருவின்றத கூவை மாத்தினோம்னா அருவி. அடுத்தது பணம் இச்சொல்லில் பாவை மாத்தணும் அப்படின்னா மனம். தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை தூக்கணாங்குருவியாகும். வீம்பால் வந்த விளைவு. ஒரு ஊர்ல ஒரு வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் குதிரையில சென்று வணிகம் செஞ்சுட்டு வந்தான். அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு களைப்போட அவன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குதிரையை மரத்தடியில கட்டிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சான். அப்போ வீரன் ஒருவன் அவனோட குதிரையோட அந்த மரத்துல ஓய்வெடுக்க வந்தான். அப்போ வணிகன் வீரன் கிட்ட உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏன்னா என் குதிரை முரட்டுத்தனமானது அப்படின்னு சொன்னதுக்கு அதற்கு வீரன் என்ன சொல்லிட்டான், முடியாது, நான் இங்கதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். வணிகன் என்ன பண்ணா, தூங்க ஆரம்பிச்சிட்டான். வீரன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த வணிகனோட குதிரை வீரனோட குதிரையை எட்டி உதைத்து தள்ளி விட்டது. அதனால என்னாச்சு, அந்த வீரனோட குதிரை கால் உடைஞ்சிருச்சு. வீரன் உடனே வணிகனை எழுப்பி, என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைஞ்சிருச்சு, எனக்கு நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வணிகன்கிட்ட கேட்டான். அதற்கு வணிகன் ஏற்றுக்கொள்ளல. நான் கட்டும் போதே என் குதிரை முரட்ட குதிரைன்னு சொன்னேன்ல, நீ தானே சொன்னதை கேட்காம அங்க கட்டுன அப்படின்னு சொல்லிட்டு வணிகன் சொன்னான்.
அடுத்தது வா நீதிபதியிடம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அங்க வந்து வீரன் வந்து அங்க நடந்ததை எல்லாத்தையும் சொல்றான். நீதிபதின் வந்து வீரன் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுட்டு வணிகன்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வணிகன் என்ன சொல்றான், எதுவுமே பதில் சொல்லாம கம்முன்னு நிக்கிறான். உடனே நீதிபதி என்ன சொல்றாரு, இவன் என்ன ஊமையாட்டிருக்கு, காதும் கேட்கலையாட்டிருக்கு, எத்தனை முறை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன்றானே அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு வீரன் வந்து அவன் பேசுவான். அவன் தான் வந்து நான் குதிரையை கட்டும்போது குதிரை முற்றுத்தனமானது, அங்க கட்டாதீங்கன்னு கூட சொன்னான். நான் தான் அங்க என்னோட குதிரையை நான் வந்து கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்றான். வீரன் கூறினதை வந்து நீதிபதி கேட்ட உடனே, வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பு கூறினாரு. நீதிபதியோட தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைச்ச வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. வணிகன் வந்து, ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமா இருந்ததற்கு மன்னிச்சிடுங்க. உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி அப்படின்னு வணிகன் நீதிபதி கிட்ட சொல்றான். நீதி கருத்து, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். வினாக்களுக்கு விடையளிக்க. வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான்? எதில் சென்று வணிகம் செய்தான்? குதிரையில சென்று வணிகம் செய்தான். வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான். வணிகன் வீரனிடம் என்ன கூறினான்? வணிகன் வீரனிடம் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினான். வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது? வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. வீம்பால் வந்த விளைவு, இக்கதையில் இருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது? வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். எதிரிகளை வீழ்த்துவான், நாட்டை காப்பாற்றுவான், அவன் யார்? போர்வீரன். பந்தயத்தில் வேகமாக ஓடிடுவான், அவன் பரிசுகள் பல வென்றிடுவான், அவன் யார்? குதிரை. நான் இல்லை என்றால் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, நான் யார்? கண். பெரிய தேரை தாங்கும் ஒரு சிறிய பையன், அது என்னது? அச்சாணி. மொழி விளையாட்டு. கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுள் எழுதுக. இங்க என்னென்ன சொற்கள் இருக்கு? வணிகன், குதிரை, நீதிபதி, வீரன், ஓய்வு, இதெல்லாம் இருக்கு. அதை நீங்க வட்டமிட்டு இந்த பழத்துல நீங்க அதை எழுதணும். நீதிபதி, குதிரை, ஓய்வு, வீரன், குணம், இது எல்லாத்தையும் நீங்க இதுல எழுதணும். மீண்டும் மீண்டும் ஒலிப்போமா. மலையில் பழுத்த பழம் குலை குலையாய் தொங்குது. வாழைப்பழ தோளில் நடந்து வழுக்கி விழுந்தேன், கீழே பார்த்தேன், வழவழன்னு தரை இருந்தது. அழுத குழந்தை புரளுது, ஆளுக பார்த்தால் விழுத பிடிச்சு ஊஞ்சல் ஆடுது. விடுபட்ட சொற்களை படத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு நிரப்புக. வணிகன் கண் அயர்ந்து விட்டான். வீம்பு குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்லை. வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. வணிகன் வாணிகம் செய்துவிட்டு ஓய்வு எடுக்க நினைத்தான். வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. இதுக்கு நீங்க கலர் பண்ணணும். கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. துளசி, பிரண்டை, மணத்தக்காளி, வல்லாரை, இதெல்லாம் நீங்க வந்து வட்டம் போட்டுட்டு அதை அப்படியே இங்க ரைட் சைட்ல எடுத்து எழுதணும். வல்லாரை, பிரண்டை, மணத்தக்காளி, வெற்றிலை, தூதுவளை, கற்றாழை, இதெல்லாம் நீங்க எழுதணும். எதிலிருந்து எதை பெறுவோம் என்பதை விடுபட்ட இடத்தில் நிரப்புக. மரம், கொடி, செடி அப்படி நீங்க பிரிச்சு எழுதணும். மரம்னா இதுல எது மரம் வரும்?
தேங்காய் வந்து மரத்துலேருந்து கிடைக்கும். கத்திரிக்காய் செடி, வெற்றிலைன்றது கொடி, தக்காளி செடி, வாழை மரம்ன்றது மரம். இது பரங்கிக்காய் கொடி வகை. அடுத்தது வெண்டைக்காய் செடி, பலாப்பழம் வந்து மரத்துலேருந்து கிடைக்கும், அவரை வந்து கொடி. இதை நீங்க கீழே எடுத்து எழுதணும். உயர்திணையும் அக்ரிணையும். இங்க வந்து உயர்திணை அக்ரிணையை பத்தி லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த பூனையை பாருங்க, காலெல்லாம் ஒரே சேரு, அந்த சேற்று காலோட நம்ம வீட்டுக்குள்ளும் வந்திருக்கு அப்படின்ட்டு எழிலி சொல்றா. எங்கே இருந்து சேற்றை பூசி கொண்டு வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு அப்பா சொல்றாங்க. தரையில என்ன இருக்குன்னு இந்த பூனைக்கு தெரியாதா, பார்த்து நடக்கலாம்ல அப்படின்னு எழிலி சொல்லுது. நீயா இருந்தா என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு எழிலிக்கிட்ட அப்பா கேட்குறாரு. நானா இருந்தேன்னா காலில் சேறு படாம ஒரே தாண்டி ஓடி வந்திருப்பேனே அப்படின்னு எழிலி சொல்றா. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். சேற்றில் கால் பட்டால் அழுக்காகும்னு உனக்கு தெரியுது, ஆனால் பூனைக்கு தெரியல. ஏன் தெரியுமா? தெரியலையே, நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே, ஏன்னா நாமெல்லாம் வந்து உயர்திணை, விலங்கு பறவை எல்லாம் அக்ரிணை. அதனாலதான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது, ஆனா விலங்கு பறவைக்கு நாம என்ன செய்யறோம், செய்தா என்னாகும்னு புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு அப்பா விளக்கம் கொடுக்குறாரு. அதுதானா? அது சரிப்பா, உயர்திணை அக்ரிணைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறா. நான் கேட்கறதுக்கு முதல்ல விடை சொல்லு, உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து எழிலி பதில் சொல்றா. நீங்க, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, அது மாதிரி கூட இருக்கவங்க எல்லாரையும் சொல்றா. சரி சரி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. அதனால என்னன்னா மக்கள், தேவர், நரகர் இவங்க எல்லாமே வந்து உயர்திணைன்னு சொல்றாங்க. அடுத்தது வேற என்னெல்லாம் உன்னை சுற்றி இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு அப்பா கேட்குறாரு. நாற்காலி, மேசை, குடம், மின்விசிறி, புத்தகம், பூனை, நாய், மாடு, ஆடு, விலங்குகள், கோழி, காகம், குயில், மயில், கிளி முதலான பறவைகள் அப்படின்னு நிறைய பார்க்கிறாய் அல்லவா? பறவை விலங்குகளுக்கு எல்லாம் உயிர் இருக்கு, ஆனா நாற்காலி, மின்விசிறி இவை போன்றவற்றிற்கு உயிர் இல்லை. அதனால இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாம் உயர்திணையில சேர்க்க முடியாது. இவையெல்லாம் உயர்திணை அல்லாத திணை, அதனால அதை வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். நிலம், நீர், மலை, மரம், கடல் இவையெல்லாம் கூட அக்ரிணை தான். இதுதான் உயர்திணை, இதுதான் அக்ரிணைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எழிலி கேட்குறா. அதுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதை வைத்து நீ எளிதாக கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்மை போல அது சிந்திக்குமா, வேலை செய்யுமான்னு கண்டுபிடிக்கலாம்ல. பெயரை வைத்து எண்ணத்திணை, பால், எண், இடம்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி இன்னும் விரிவா நாளைக்கு சொல்றேன். இது வரைக்கும் சொன்னதில்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியணும்ல. தென்னை மரம் உயர்திணையா அக்ரிணையா எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. மரம் எல்லாம் அக்ரிணை தானே, அப்ப தென்னை மரம் அக்ரிணை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழிலி பதில் சொல்றா. திணை என்பது ஒழுக்கம், அதன் அடிப்படையில் உயர்திணை அக்ரிணை என இரண்டாக கூறுவர். இங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸ், அது வந்து எது அக்ரிணை எது உயர்திணைன்றதை நம்ம பிரிச்சு எழுதணும். வாளின்றது வந்து அக்ரிணை, கன்று அக்ரிணை, மீன் அக்ரிணை, முருகன் உயர்திணை, பசு அக்ரிணை, கழுதை அக்ரிணை, குருவி அக்ரிணை. இப்படி சார்ட் அவுட் பண்ணணும் நீங்க எல்லாத்தையும். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? வண்டு, தேனி, செல்வி, ஒட்டகம், எறும்பு, குழந்தை, மரங்கள், சிறுமியர், நாற்காலி, மேசை, மின்விசிறி, சிறுவர், விலங்கு, பறவை. இதுல உயர்திணையெல்லாம் நம்ம எடுத்து எழுதுறோம். முருகன், செல்வி, சிறுவர், சிறுமியர் இதெல்லாம் வந்து உயர்திணை. அக்ரிணையில எது எதெல்லாம் வருது? வாளி, கன்று, மீன், பசு, குருவி, வண்டு, தேனி, ஒட்டகம், எறும்பு, மரங்கள், நாற்காலி, மின்விசிறி, பறவை, விலங்கு இது எல்லாமே வந்து அக்ரிணை. அடுத்து மழைநீர். மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே,
பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே. விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே, குளங்கள் ஏரி நிரம்புமே, குருவி கொக்கும் வாழுமே, வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே. நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பமே, உழவு தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே. வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம், மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, இனிய மழை வரும்போது இல்லம் முழுதும் சேமிப்போம். ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக. செல்லுதே, ஓடியே, போலவே, வேண்டுமே எல்லாமே ஏ சவுண்ட்ல முடியுது. அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதணும்னா போலவே, செல்வமே, இல்லையே, நிரம்புமே, சேமித்தே, செய்வமே, தேக்கியே, தீர்ப்பமே. முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எழுதுக. பொன்னும் பொழியும். விண்ணின் வியப்பு, உலகின் உற்ற இனிய இல்லம், குளங்கள் குருவி, வளமும் வணங்கி, நாடும் நல்ல. மண்ணில் விண்ணில், பொருளும் நீரும், நாடும் வீடும், உற்ற போற்றுவோம். அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. பொழியும், பெய்யும், ஓங்குதல் உயர்தல், செம்மை சிறப்பு, இல்லம் வீடு. தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேமித்தல். வானின் அமுதம் இச்சொல் குறிப்பது மழைநீர். மழையாகுமே இச்சொல்லை பிரிக்க கிடைப்பது மழை பிளஸ் ஆகுமே. நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறத்தல். பொன்னும் பொருளும் இது போன்று சேர்ந்து வரும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. நீரும் ஒன்றும், வளமும் நலமும், நாடும் வீடும். இணைந்து செய்வோம். பொருத்துவோமா? நாடும் வீடும் செழிக்கவே, வளமும் நலமும் நிறைந்திட, இல்லத்தில் நீரை சேமிப்போம், உற்ற துணை மழையாகுமே, உயிராய் என்ன வேண்டுமே. சொல்ல கேட்டு எழுதுக. மழைநீர், வெள்ளம், குளங்கள், தண்ணீர், கொடை, வியர்வை, ஓங்குதல், போற்றுவோம். இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் படித்து பார்ப்போம். விடுபட்ட எழுத்தை நிரப்பி மகிழ்வோம். மாலா போலாமா அப்படின்னு இந்த சைடு படிச்சாலும் அப்படியே தான் வரும். ரிவர்ஸ்ல படிச்சாலும் மாலா போலாமா அப்படின்னு தான் வரும். குக்கு, பாப்பா, தாத்தா, காக்கா. காகமும் நாகமும். காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் வெளியே இரை தேடச் சென்றது. டெய்லி ஒரு பாம்பு வந்து அங்க இருந்த முட்டைகள் எல்லாம் வந்து உடைச்சிட்டு இருந்தது. இந்த டெய்லி வந்து அந்த உடைஞ்ச முட்டையை பார்த்து காகம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அடுத்து அதோட நண்பர் நரி கிட்ட வந்து அறிவுரை கேட்டுச்சு. இந்த பாம்பு வந்து டெய்லி என்னோட முட்டைகளை உடைச்சு போட்டுடுது, இதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்ன உடனே நரி சொல்லுது, இளவரசியோட விலையுயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டுல வந்து போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. சரி, நீ சொன்னபடியே நான் வந்து கொண்டு வந்து போட்டுடுறேன், அப்படி போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு காகம் கேக்குது. நீ முதல்ல கொண்டு வந்து போடு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ட்டு நரி சொல்லுது. இளவரசி வந்து தோழிகளோட குளத்துல வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது
கரையில வந்து முத்து மாலை இருக்கிறத பார்த்துட்டு அந்த முத்து மாலையை எடுத்துட்டு வந்து காகம் என்ன பண்ணுது, அந்த முட்டை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து போடுது. காவலர்கள்லாம் அப்போ வந்து துரத்திட்டு வராங்க. முத்து மாலை, இளவரசியோட முத்து மாலையை வந்து எடுத்துட்டு போதே காகம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அதோட கூட்டுக்கு அருகில வந்து அந்த முத்து மாலையை போட்டுடுது. அதை பார்த்த வீரர்கள் என்ன பண்றாங்க, அதை எடுக்கலான்னு ஏறும்போது அங்க பாம்பு வந்து அவங்கள பார்த்து சீறிக்கிட்டு வருது. அதை பார்த்துட்டு கோபம் அடைஞ்ச வீரன் என்ன பண்றான், பாம்பை வந்து வேலால குத்தி கொன்னுடுறான். அடுத்தது முத்து மாலையை எடுத்துக்கிட்டு போயிடுறான். முத்து மாலையை வந்து வீரர்கள் வந்து இளவரசிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. மிக்க நன்றின்னு இளவரசி சொல்றாங்க. காகம் பாம்பின் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. நீதி கருத்து, பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? காகம் கூட்டில் வாழும். நண்பர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகைவர்கள். முத்து மாலை, முத்து பிளஸ் மாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மரம் பிளஸ் பொந்து இதனை சேர்த்து எழுத கிடைப்பது மரப்பொந்து. வினாக்களுக்கு விடையளிக்க. காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது? காகத்தின் முட்டைகளை பாம்பு உடைத்தது. பாம்பை அழிப்பதற்காக காகம் யாரிடம் ஆலோசனை கேட்டது? பாம்பை அழிப்பதற்காக காகம் நரியிடம் ஆலோசனை கேட்டது. காகமும் நாகமும் கதை உணர்த்தும் நீதி என்ன? பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. நான் ஒரு வீட்டு விலங்கு, இலை தழைகளை உண்பேன். நான் யார்? ஆடு. மரத்திற்கு மரம் தாவுவேன், வாழைப்பழம் விரும்பி உண்பேன். நான் யார்? யாரு? குரங்கு. கரும்பே எனக்கு உணவாகும், கருமை எனது நிறமாகும். நான் யார்? அது வந்து யானை. யானை இங்க இருக்கு. முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. இங்க வந்து ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும்? குளக்கரையில் கொக்கு ஒன்று இருந்தது. மீன்களை சாப்பிட எண்ணியது. அனைத்தும் விளையாடி சென்றன. எந்த உயிரினத்திற்கு என்ன பண்பு? நாய்க்கு என்ன பண்பு? நன்றியுணர்வு. அடுத்து நாய்க்கடுத்து என்ன இருக்கு? யானை இருக்கு. யானை வந்து கூட்டமாக வாழும். எறும்பு சுறுசுறுப்பு. இங்கே காகம் இருக்கு. காகம் வந்து ஒற்றுமை. இங்க இருக்கு ஒற்றுமை. மொழி விளையாட்டு. ஒவ்வொரு எழுத்தாக சேர்ப்போமா? தா, தாய், தாய்மை. அதே மாதிரி வா, இங்க என்ன எழுத்து வரும்? வாய், வாய்மை. தூ, தூய், தூய்மை. கா, காக், காக்கை. பெயர் எது? செயல் எது? பெயர், செயல். குதிரை வேகமாக ஓடியதுன்றதுல பெயர் எது? குதிரைன்றதுதான் பெயர். செயல் வந்து ஓடியது அப்படின்றது. ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்படின்றதுல பெயர் வந்து ஆசிரியர், நடத்தினார்ன்றது நடத்துதல்ன்றது செயல். குழந்தை சிரித்தது, அதுல பெயர் வந்து குழந்தை, செயல் வந்து சிரித்தல்ன்றதுதான் செயல். நல்வழி. இது வந்து செய்யுள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. நல்வழி எழுதுனது வந்து ஔவையார். இதுல வந்து பாடல் பொருள் கொடுத்திருக்காங்க. ஆத்துல வந்து நீர் வற்றி போனதுனால அதோட வறண்ட மணல் வந்து வெப்பத்தால சூடாகி நடப்பவருக்கு வந்து பாதங்களை சுடும். அந்த நிலையிலுமே அந்த ஆற்று மணலை நம்ம தோண்டணும் அப்படின்னா அங்க வந்து நீர் வந்து ஊறும். உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல
உயர்ந்த குடிப்பிரிப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் அவங்கள்ட்ட வந்து அதிகமா செல்வம் இல்லைனாலும் யாராவது அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லாம அவங்களால முடிஞ்ச அளவு உதவி கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இதான் இந்த பாடலோட பொருள். ஆசிரியர் குறிப்பு. நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி. இதை எழுதினது வந்து ஔவையார். இதுல வந்து கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் வந்து 41 வெண்பாக்கள் இருக்கு. சரியான விடையை தெரிவு செய்வோமா? உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உலகு பிளஸ் ஊட்டும். அந்நாளும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் நாளும். இசைந்து இச்சொல்லின் பொருள் ஒப்புக்கொண்டு. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக. ஆற்று, ஊற்று, நல்ல, இல்லை என, பெருக்கற்று, பெருக்கால். நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? யார் எழுதினது? அது ஔவையார் பாட்டு. ஔவையார். ஊற்று நீரை கொடுப்பது எது? ஊற்று நீரை கொடுப்பது ஆற்று மணல். நல்ல குடிப்பிறந்தாரின் இயல்பு எத்தகையது? அவங்கள்ட்ட வந்து வறுமை நிலையிலையும் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. அதுதான் வந்து நல்ல குடிப்பிறந்தாரின் இயல்பு. பொறுத்துக. நல்ல குணம், ஆற்று நீர், மணல் வீடு, உதவும் மனம். மொழி விளையாட்டு. இரண்டாம் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்கலாமா? படம்ன்றதுல ரெண்டாவது எழுத்தை மாத்தணும் அப்படின்னா பழம், பணம், பதம் இப்படிலாம் வேற வார்த்தைகள் வருது. அதே மாதிரி நலம்ன்றதுல இரண்டாவது எழுத்தை மாத்தனம்னா என்ன வரும்? நகம், நயம். உதவுன்றதுல உணவு, உறவு, உளவு. பத்துன்றதுல பந்து, குயில், குடில், குரில். வேற வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அறிந்து கொள்வோம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்றது திருக்குறள். ஐயமிட்டு உண் அப்படின்றது ஆத்திச்சூடி. எதிர்ச்சொல் எழுதுவோம். பனிக்கட்டி குளிர்ச்சியாய் இருக்கும். அப்ப நெருப்பு எப்படி இருக்கும்? நெருப்பு வந்து சூடா இருக்கும். பூனை மேசையின் மேல் இருந்தது. எலி எங்க இருந்தது? மேசையின் கீழ் இருந்தது. தங்கை வெளியே சென்றாள். அண்ணன் உள்ளே வந்தான். சிறுவன் பேருந்தில் ஏறினான். சிறுமி பேருந்தில் இருந்து இறங்கினாள். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா? ஆற்றின் ஓரம் கரை. ஆடையில் இருப்பது கரை. காட்டில் வாழ்வது புலி, கடையில் விற்பது புலி. மனிதர் செய்வது அறம், மரத்தை அறுப்பது அறம். மீனை பிடிப்பது வலை, கையில் அணிவது வலை. பொழுதை குறிப்பது வேலை, பொறுப்பாய் செய்வது வேலை. ஒழுக்கத்தை குறிப்பது திணை, உணவு பயிரை குறிப்பது திணை. உயர்ந்து நிற்பது மலை, உனக்கு பிடிக்கும் மழை. வீரத்தை குறிப்பது மரம், விறகை தருவது மரம். விடிந்தபின் வருவது காலை, வீரத்தால் அடக்குவது காலை. சான்றோர் வெறுப்பது கல், சாலையில் கிடப்பது கல். வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுக. பள்ளம், அரும்பு, பார்த்திபன், ஆர்த்தி. இதுல வந்து கலர் பண்ண எழுத்தை மட்டும் தனியா எழுதணும் அப்படின்னா ப, ரு, இத்தி பருத்தி. இங்க பட்டு, கம்பளி. தமிழ் மொழியின் பெருமை. உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. அமிழ்தினும் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள், உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அதனால்தான் பாரதியார் வந்து என்ன பாடியிருக்காரு? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாடியிருக்காரு. அப்புறம்
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னும் பாரதியார் தான் பாடியிருக்காரு. அடுத்தது பாரதிதாசன் வந்து தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பெருமையை கூறுகிறார். இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல், பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை, அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம். பழங்காலத்துல தமிழர்கள் பயன்படுத்தின மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் இதெல்லாம் வந்து அறிஞ்சிக்கிறதுக்காக அகழாய்வுகள் வந்து உதவுது. அண்மையில சிவகங்கை மாவட்டத்துல கீழடி என்ற இடத்துல வந்து அகழாய்வுல தமிழர்களோட பண்பாட்டு அடையாளங்கள் வந்து வெளிப்பட்டிருக்கு. இதன் மூலம் தமிழ் மொழி வந்து ஆதி தமிழர் மொழி அப்படின்றது புலப்படுது. கணியன் பூங்குன்றனார் என்ன எழுதியிருக்காருன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு புறநானூற்று பாடல்ல எழுதியிருக்காரு. அது ஐக்கிய நாடுகள் சபையில தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இருக்கு. அடுத்து நடுவண் அரசு 2004 வருஷம் 12/10 ஆண்டு தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. இது தமிழ் மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது. தமிழர்களோட வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குது. தமிழன் என்று சொல்லடா, நீ தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பெருமையை சொல்றாங்க. தமிழர்களோட எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு இது எல்லாமே தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள். இது வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்றோம் திருக்குறளை. இதுல வந்து தமிழரோட வாழ்வியல் நெறிகள் வந்து காணப்படுது. இதை வந்து அயல்நாட்டார் கூட தமிழை வந்து விரும்பி கத்துக்கிட்டு நிறைய இலக்கிய நூல், இலக்கண நூல் இதெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. திருக்குறளோட பெருமையை வந்து உலகறிய செய்தவர் ஜி.யு. போப். அவர் வந்து திருக்குறளை படிச்சுட்டு ஆங்கிலத்துல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. அவர் வந்து தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் அவர் வந்து விருப்பப்பட்டாரு. தமிழ் மொழி தாய்மொழியான தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர்தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் யாரு? பாரதிதாசன். செம்மை பிளஸ் மொழி இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது செம்மொழி. கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம் சிவகங்கை. ஆதித்தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆதி பிளஸ் தமிழர். பொலிவு இச்சொல்லிற்குரிய பொருள் பொலிவுன்னா அழகு. கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து சரி தவறு என குறியிடுக. இயல், இசை, நாடகம் ஆகியன தமிழின் பெருமையை வெளிப்படுத்தின. சரி. தமிழ் மொழி ஆதி தமிழர் மொழி இல்லை. தவறு. வீரம் தமிழரின் பண்புகளுள் ஒன்று. சரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடர் ஆத்திச்சூடியில் உள்ளது. தவறு. அது வந்து புறநானூற்று பாடல். சிவகங்கையில் உள்ள கீழடியில் அகழாய்வு நடைபெறவில்லை. தவறு. அங்க அகழாய்வு நடைபெற்றுச்சு. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. தொன்மைனா பழமை, அகழாய்வுனா நிலத்தை தோண்டி ஆராய்தல், ஆபரணம் அணிகலன், கேளீர் உறவினர், பொலிவு அழகு. சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து சொல்லை முழுமையடைய செய்க. இசை, இசைக்கு அப்புறம் இங்கே நாடகம் வரும். இங்கே பாறை, கீழடி. வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் மொழியின் பெருமைகளுள் 2 எழுதுக. தமிழ் மொழி பெருமை வந்து தமிழ் மொழி வந்து ஒரு தொன்மையான மொழி.
அடுத்து அது ஒரு செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கு. கீழடி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் யாவை? கீழடி அகழாய்வுல வந்து மட்பாண்டங்கள், அணிகலன்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழரின் பெருமையை கணியன் பூங்குன்றனார் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழ்மொழி செம்மொழி என்று ஏன் அழைக்கப்படுகிறது? தமிழ்மொழி வந்து பிறமொழி கலப்பின்றி இயங்குது, அதனால அதை வந்து செம்மொழின்னு அழைக்கப்படுது. தமிழ்மொழி பற்றி நீவீர் அறிந்த கருத்தை எழுதுக. தமிழ்மொழின்றது ஒரு தொன்மையான மொழி, அது செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கு. பழத்திற்குள் உள்ள சரியான சொல்லை தெரிவு செய்து சொற்றொடர் உருவாக்குக. இயல் என்பது எழுத்து நடை. இங்க 3 ஆப்ஷன்ல கரெக்டான ஆன்சர் எழுதுவோம், அதை செலக்ட் பண்ணி அதை நீங்க லைனாவே எழுதணும். பாறை ஓவியங்களில் தமிழர்களின் வீரம் சார்ந்த விளையாட்டுகள் பற்றிய செய்திகள் உள்ளன. பிறமொழி உதவி இல்லாமல் தனித்து இயங்குவதால் தமிழ்மொழி செம்மொழி ஆகும். நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு தமிழை செம்மொழி என அறிவித்தது. அறிந்து கொள்வோம். லிங்குவா என்பது லத்தீன் மொழிச்சொல். இச்சொல் மூலம் லாங்குவேஜ் என்ற சொல் தோன்றியது. இதனை தமிழில் நாம் மொழி என அழைக்கிறோம். அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள். ஒரு நாள் வந்து மாலை பொழுதுல இளவரசி பூங்குழலி இருவரும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து வானத்துல ஒலி கேக்குது. மேல பார்த்தா விமானம் ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ வந்து கொஞ்ச நேரத்திலே இந்த கரு மேகங்கள்லாம் சூழ்ந்து இடி இடிக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து பெய்த மழை தூறல் வந்து இளவரசியும் பூங்குழலியும் நனைத்தது. அப்ப என்ன பண்ணாங்க அவங்க 2 பேரும்? நாம் வீட்டிற்கு செல்வதற்குள் முழுவதுமாக நனைந்து விடுவோம் போல் இருக்கிறதே, அதோ அந்த கடையில் சிறிது நேரம் நின்றுவிட்டு மழை விட்டதும் செல்வோமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கேக்குறான். நாமாவது மழையில நனையாம இருக்க ஒதுங்கிடுறோம். அப்ப வானில வந்து விமானம் பறக்குது இல்ல, அதோட பாதையை வந்து கருமேகங்கள் வந்து பாதிக்காதா, மறைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி கேக்குறா. அதனாலதான் விமானம் கருமேகங்கள் எல்லாம் தாண்டி உயரத்துல பறக்குது அப்படின்னு இளவரசி பதில் சொல்றா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னோடனே, நான் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல பார்த்தேன், விமானம் பறப்பது பற்றி விரிவாக சொன்னாங்க. அதுல தொலைக்காட்சியில இதெல்லாம் பத்தி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. விமானம் உயரத்தில் பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் அதன் பயணம் பாதிக்கப்படுவதில்லை என்பதை குறும்படம் மூலம் விளக்கினார்கள் அப்படின்னு இளவரசி சொல்றா. அப்போ வந்து பூங்குழலி கேட்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்க, வேற என்னென்ன நிகழ்ச்சிகளை நீ தொலைக்காட்சிகளை பார்த்திருக்க? மழை தூறலாகத்தான் இருக்கிறது, பேசிக்கொண்டே செல்வோமா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பொறு பூங்குழலி, மழை இன்னும் விடவில்லை, சற்று நேரம் கழித்து செல்வோம். இடி சத்தம் காதை பிளக்கிறது. இடிதானே இடிக்குது, நம்ம வந்து மழை பெய்யலையே, மழை வந்தா நம்ம மரத்தடியில ஒதுங்கி நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மரத்தடியில நின்னா இடி தாக்கி நம்ம வந்து உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும்ன்றத நான் தொலைக்காட்சியில பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வேற என்னென்னலாம் நீ தொலைக்காட்சியில பார்த்திருக்க அப்படின்னா, பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்து பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை கூட பார்த்திருக்கிறேன் அப்படின்னு இளவரசி சொல்றா. தொலைக்காட்சி என்றாலே பொழுதுபோக்கும் ஒரு கருவி என நான் நினைத்திருந்தேன். அதனால்தான் நான் வந்து திரைப்படம், திரைப்பாடல்கள், நாடக தொடர்கள் இதை தான் நான் அடிக்கடி பார்ப்பேன். நீ சொன்னது போல நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு உதவுன்றது இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நான் வந்து பார்த்து பயனடைவேன் அப்படின்னு பூங்குழலி சொல்றா. மகிழ்ச்சி. இனி நாள்தோறும் புது புது செய்திகளை தோழிகளுக்கு நாம் இருவருமே சொல்லலாம். சரி, இப்போது மழை நின்று விட்டது, வா வீட்டுக்கு போகலாம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? விமானம் பறப்பது பற்றிய செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். ஆர்வம் இச்சொல்லின் பொருள் விருப்பம். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை. தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தொலை பிளஸ் காட்சி.
குறுமை பிளஸ் படம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது குறும்படம். வினாக்களுக்கு விடையளிக்க. பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர்? அவங்க எதை பார்த்தாங்க? விமானத்தை பார்த்தாங்க. வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள். வானில் பறக்கும் விமானம் கருமேகங்களால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள். இளவரசி தொலைக்காட்சியில் என்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள்? பொம்மை படங்கள், செய்து பார்ப்போம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் பார்த்ததாக இளவரசி கூறினாள். பறவைகளின் ஒலிகளை அறிந்து கோடிட்ட இடங்களை நிரப்புவோம். காகம் கரையும், மயில் அகவும், அதை அப்படியே நீங்க எழுதணும். மயில் அகவும், கிளி பேசும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம். ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தாள். அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது. அப்போது அங்கு பரணி வந்தான். அவன் கையில் 2 பொம்மைகள் இருந்தன. அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தாள். அது சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. பிறகு அவர்கள் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். கீழே ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை தான் நீங்க செலக்ட் பண்ணி எழுதுறீங்க. கதையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தவளை ஒன்று மிகவும் உடல்நலம் குன்றியிருந்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது. அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று நினைத்தது. குட்டி தவளை தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. மலையில் ஏற தொடங்கியதும் அந்த குட்டி தவளை பேச தொடங்கியது. முன்னே செல்லும் பருந்தாரே, பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார், சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. பாம்புகள் குட்டி தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. குட்டி தவளை தன் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது. உடல் நலம் குன்றிய நிலையில் எது இருந்தது? தவளைதான் உடல் நலம் குன்றிய நிலையில இருந்துச்சு. குட்டி தவளை தனக்கு யாரால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது? பாம்பு. குட்டி தவளை தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்தெந்த பெயர்களை கூறியது? பருந்து, கீரி. குறித்த நேரத்துக்குள் ஒரு செயலை செய்து முடிப்பது எதை குறிக்கும்? காலம் தவிர்க்காமை. அறிந்து கொள்வோம். தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் ஜான் லெஹி பெயர்டு. விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஆல்பர்ட் ரைட், வில்பர்ட் ரைட். வானொலியை கண்டறிந்தவர் மார்க்கோனி. படவிலக்க அகரமுதலி. பனிக்கரடி. இது உறைபனி சூழ்ந்த ஆர்டிக் பகுதியில் காணப்படும். இது நீரிலும் நிலத்திலும் வேட்டையாட வல்லது. இதனை துருவ கரடி எனவும் கூறுவர். பால். சத்துமிக்க ஓர் உணவு. இதில் கால்சியம், பொட்டாசியம், புரதம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. உலகளவில் மிகுதியாக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது. பின்னாக்கு. தேங்காய், எள், கடலை போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுத்த பின் மிஞ்சும் சக்கை. இது விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது. பீர்க்கங்காய். நார்ச்சத்து மிக்க காய்களுள் ஒன்று. இதன் தோல் நோயை குணப்படுத்தும். புறா. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவைகளுள் ஒன்று. இப்பறவைகள் குச்சிகள், குப்பைகள் கொண்டு கூடு கட்டுகின்றன. இவை தானிய வகைகளை இரையாக உட்கொள்கின்றன. பூண்டு. மருத்துவ பயன்மிக்க ஓர் உணவுப் பொருள். இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது. பெங்குயின். குளிர் மிகுந்த பகுதிகளில் வாழும். இது பறவை இனத்தை சார்ந்து இருந்தாலும் பறக்க முடியாது. மனிதர் நடப்பது போல இதன் நடை அமைந்திருக்கும். நீரில் நன்றாக நீந்தி செல்லும். பேரிச்சம்பழம். இது பனை வகையை சார்ந்தது. இது மருத்துவ குணம் உடையது. இதில் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகையை நீக்கும். பை. இது பொருள்களை எடுத்து செல்ல உதவுகிறது. துணி முதலான பொருள்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றது. பல வண்ணங்களில் சந்தையில் கிடைக்கின்றது. பொங்கல் விழா. இவ்விழா தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது.
உணவுப் பொருள்களை விளைவிக்க உதவுவது இயற்கை. அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் இதனை கொண்டாடுகின்றனர். போர்வாள் பண்டை காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய படை கருவிகளுள் ஒன்று. போரிடும் காலங்களில் வீரர்கள் இக்கருவியை பயன்படுத்துவர். பவ்வம் கடலை குறிக்கும் ஒரு சொல் பவ்வம். பூமியின் பெரும்பகுதி கடலாலேயே சூழப்பட்டுள்ளது. கடல் நீர் உப்பு கரிக்கும். கடல் நமக்கு மீன், சிப்பி, நண்டு, முத்து, பவளம் முதலான வளங்களை தருகிறது. அகரமுதலி அகழாய்வு நிலத்தை தோண்டி ஆராய்தல். அசடு பேதைமை, அடாத செயல், தகாத செயல். அடையாளம் இனங்காணல். அவசரம் விரைவு. ஆதி முதல். ஆபரணம் அணிகலன். ஆர்வம் விருப்பம், இசைந்து ஏற்றுக்கொண்டு. இல்லம் வீடு, ஏராளமான நிறைய. ஓங்குதல் உயர்தல். குற்றம் மாசு தவறு. கேளாமல் கேட்காமல். கேளீர் உறவினர். கோபம் சினம். செம்மை சிறப்பு. தகவல் செய்தி. தொன்மை பழைமை. நஷ்டம் வருமானம் இழப்பு. நல்கூர்ந்தார் வறுமையுற்றவர். பதில் விடை. பயம் அச்சம். பாதிப்பு விளைவு. புத்திசாலி அறிவாளி. பொலிவு அழகு. பொழியும் பெய்யும். மௌனம் அமைதி. முடிஞ்சிருச்சு. 3rd standard தமிழ் புக் 3rd term completed. Thank you.